அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது 2026 வருடத்தில் ஆடி கிருத்திகை எப்பொழுது வருதுங்கிற தகவலை நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரமாக விசாக நட்சத்திரம் சொல்லப்படுது. அந்த விசாக நட்சத்திரத்திற்கு இணையாக கிருத்திகை நட்சத்திரமும் சொல்லப்படுது. அதுலேயும் சொல்லணும்னா ஆடி கிருத்திகை வெகு விமரிசையாக முருகப்பெருமானோட பிறந்த நட்சத்திரத்திற்கு இணையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்னொரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா, செவ்வாய் திசை நடப்பவர்கள் கிருத்திகை விரதத்தை மேற்கொண்டு முருகப்பெருமானிடம் வைக்கக்கூடிய எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் முருகப்பெருமானால் அது நிறைவேற்றப்படுங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குறையும், திருமண தடை விலகும், சொந்த வீடு அமையுங்கிற தகவலையும் கூடுதலாக தந்திருக்காங்க. 2026 வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஆடி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஆடி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று ஆடி கிருத்திகை தினம் வருது. இந்த ஆடி கிருத்திகை தினத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை மனமுருகி வழிபட்டு அவரது அருளை பெறுவோம். ஆடி கிருத்திகை தினத்தன்று இருக்கக்கூடிய விரதங்கள் பற்றின தகவல் உங்களுக்கு ஏதேனும் தெரிந்திருந்தால் அதனை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். உங்களுடைய ஒவ்வொரு பகிர்வும் இதை பின்பற்றக்கூடிய இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வழிகாட்டுதலாக அமையும். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.